கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 11 2026. சரி, இப்போ வந்து உலக செய்திகளில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இது சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து அஹ், இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா, ஈரான் கப்பல் அடித்தாங்க. ஈரானை வந்து அமெரிக்கா அடித்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா அடித்ததுக்காக பதிலுக்கு வந்து இதுலேயும் பஹ்ரைன்லேயும் குவைத்லேயும் ரொம்ப ஹெவியாக அடித்தாங்க ஈரான். அப்புறம் கத்தார்லேயும் ஜோர்டான்லேயும் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. அதுக்கு மறுபடியும் வந்து அமெரிக்கா ஒரு 90 இடங்கள்ல வந்து சரியானபடி அடி பின்னிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 9ஆம் தேதி இவர் வந்து மறைந்த அயத்துல்லா சையத் அலி கமேனி அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஹை பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த செய்திகளை வந்து சில செய்திகளை தொகுத்து ஒரு ஒரு விஷயமா வந்து பேசுகிறேன். அந்த இந்த விஷயத்தை பேசும்போது நமக்கு கரண்ட் அப்டேட் கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் இன்னும் நடக்கலை. ஆனால் தாக்குதல் நடக்கிறதுக்கான அத்தனை முகாந்திரமும் இருக்குது. இதில் வந்து பெரிய காமெடி என்ன அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் வழக்கம்போல் அவர் வந்து நம்ம கிறுக்கு அதிபர்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து கிறுக்கு அதிபர் தான் அப்படின்னு வருது. அது இல்லாமல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடைசி எட்ஜில் வந்து வேறு வழியே இல்லை, அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியதான் வழி அப்படின்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடல் மார்க்கமாவோ ஆகாய மார்க்கமாவோ தரை வழியாவோ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆகாய மார்க்கத்தில் வந்து சாதாரண F-35 வரைக்கும் வந்து 15, 16, 18, 22 F-35 எல்லாத்தையும் அடித்து முடிச்சாச்சு. யார் திருப்பி அடித்து ஈரான் வந்து தாக்கி முடிச்சிட்டாங்க. அப்போ இது தாண்டி வந்து வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொத்த ஆர்சனல்ஸ் எல்லாமே அந்த ஆயுதங்கள் அணுன்னு இல்லை, எல்லா ஆயுதங்களையும் வந்து அண்டர் கிரவுண்டில் ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க. அதை வந்து என்ன நினைச்சாலும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஒரு எந்த நாடுமே ரீச் பண்ண முடியாத இடத்துல சேஃபாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால அதை வந்து வேறு வழி இல்லை. இந்த மாதிரி அணு ஆயுதத்தை போட்டு தான் அங்கே வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்கன்னு நேற்று வேற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையில் வந்துருந்துச்சு. அதாவது முக்கியமான நம்ம ஊர் பத்திரிகையில், வெளிநாட்டு பத்திரிகையில் உண்மை சொல்லுவாங்க அப்படி இல்லை. அதாவது என்னதான் ஒரு சார்பாக பேசினா கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்களாலையும் பொறுக்க முடியாதுல்ல. இல்லை, அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை, கடைசி ஆயுதமாக அவங்க கையில் வந்து அணு ஆயுதத்தை எடுப்பாங்க கடைசி பட்சமாக அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது பார்த்தோம் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் வந்து கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிலைமையை வந்து அவதானித்து அதை சொல்லும்போது அப்படி வந்தது. சரி, அது இல்லாமல் நம்ம காமெடி அவர் என்ன பண்ணுறாரு வந்து செவ்வாய்க்கிழமையோட வந்து மொத்தத்துக்கு சீஸ்ஃபயர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்போ போன 7ஆம் தேதி 8ஆம் தேதியோட எங்களுடைய டெம்பரவரி 60 நாள் ஒப்பந்தம் எல்லாம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் அந்த ஒப்பந்தம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், 24 பில்லியன் பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஹர்மோஸ் அவங்க திறந்து விட்டே ஆகணும். நான் எங்களுக்கான அந்த ஒப்பந்தம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, ஆனாலும் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். இது என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் ஜெனீவாவில் பேசி, இல்லை இதில் ஃப்ரான்ஸில் கையெழுத்து போட்டு, அப்புறம் வந்து கத்தாரில் பேசி என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குல்ல. திரும்பவும் பேச்சுவார்த்தை அப்படின்னு இது என்ன சொல்லுவார்? உங்களுக்கு வந்து நான் அரைஞ்சிட்டேன், ஆனால் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து கத்தியால் குத்திட்டோம், ஆனாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவோம். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அவர் வந்து அவர் காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிறதா ஒரு விஷயம். சரி, இதில் வந்து ஒரு ஒரு செய்தியாக வந்து நம்ம சொல்லிடுவோம். எப்படின்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, thousands of ATACMS and Tomahawk missiles are locked and loaded for the Iranian targets. ஈரானுக்கு ஏற்கனவே 90 இடத்துல டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற இடங்களை பூரா வந்து அடிக்கிறதுக்காக என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ATACMS அப்படின்ற அந்த ஒரு ஆயுதம். அதுக்கப்புறம் டொமஹாக் ஏவுகணை தான் தெரியும். இந்த மினாபு ஸ்கூலில் 168 பெண் குழந்தைகளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொன்னாங்கல்ல, அந்த கொலகார பாவிகள் பயன்படுத்திய டொமஹாக் ஏவுகணை. அது வந்து ஸ்டெல்த் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்த்னா ஒரு புரிதலுக்காக திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த ரேடாரில் சிக்காது. ரேடாரில் சிக்காமல் இருக்கிறதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, ரேடார் வந்து அப்படியே போகும்போது பயங்கர ஸ்பீடில் போச்சுன்னா அந்த நம்ம மிசைல் வந்து ஒரு 5000 km/h 10,000 km/h அப்படின்னு பயங்கர ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, டக்குன்னு இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து கிளம்பி அது தாண்டி போயிடுச்சு. அப்புறம் ஒரு ரேஞ்சில் அடிக்கும்போது ட்ராஜெக்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரேஞ்சில் வந்து ரேடார் போயிருக்கும்போது அந்த ரேஞ்சுக்கு கீழே கூடி போச்சு அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்காது. அப்போது ரேடாரில் சிக்காத விஷயத்துக்கு பேர் தான் ஸ்டெல்த்து.
இன்னொரு வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மெனூவரபிள் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து தாக்க வருதுன்னா, அதை வந்து உணர்ந்துக்கிட்டு அது ரூட்டை மாற்றும் அப்படிங்கிறது மெனூவரபிள். ஸோ ஓகே. ஸோ இது வந்து புரிதலுக்காக. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த டொமஹாக் ஏவுகணையும் ஏடிஏசிஎம்எஸ் அப்படின்ற அதையும் வந்து இங்கே ஈரான் டார்கெட்டை வச்சு ரொம்ப தயாராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. யூஎஸ் ப்ரிப்பேரிங் டு லான்ச் மேசிவ் bombardment of Iran to strike Iranian oil, chemical, civilian infrastructure, missiles, launches and nuclear weapons. எல்லாத்தையும் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய அத்தனையும் என்னென்னா, ஈரானோட ஆயில் கெமிக்கல், அங்கே கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஆயில், எப்படியோ ஈரானில் நிறையா இருக்குது. நேச்சுரல் கேஸ் இருக்குது, ஆயில் ரிஃபைனரி இருக்குது, ஆயில் ஃபீல்டு இருக்குது, அப்புறம் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான் முக்கியமான வார்த்தை. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவங்களுடைய வீடு, ரோடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வீடு எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மிசைல் லான்ச்சஸ்ன்னு சொல்லி அங்கங்கே லான்ச் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க இல்லையா, மிசைல் லான்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? நியூக்ளியர் வெப்பன்னா அவங்க வந்து இந்த புஷேரில் வந்து ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. திரும்ப இங்கே வந்து ஃபர்டோ, நட்டான்ஸு, இஸ்பஹான் அப்படிங்கிற இடத்த பூரா நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு இப்போ. அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டு புட்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா, புஷேரில் அங்கே அடித்ததுக்கு அப்புறமும் புட்டின் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவங்களோட சயின்டிஸ்ட்டு ஆட்களை வந்து திரும்ப வந்து புஷேருக்கு வந்து ஈரானில் அணு உலை, மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணு உலை வந்து ரஷ்யாவோட உதவியோடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து மறுபடியும் புட்டின் இஸ் சென்டிங் என்ஜினியர்ஸ் பேக் டு ஈரான்ஸ் புஷேர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் கம்ஸ் அமிட் ஹைட்டன்ட் யுஎஸ் ஈரானியன் டென்ஷன்ஸ் அண்ட் யுஎஸ் த்ரெட்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஆக்ஷன். ஸோ அப்போ மிலிட்ரி ஆக்ஷன் வரும்போதும் பரவாயில்லன்னு சொல்லி புட்டின் அவங்களோட என்ஜினியர்ஸை வந்து அங்கே புஷேருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு முக்கியமான விஷயம். சரி, இப்போ அப்படியே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக அமெரிக்காவில் என்ன நடக்கும்னா, அங்கே வந்து பிரசிடென்ட் இப்போ இருக்கிற ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப்பு தான் வந்து அந்த புகழின் உச்சியில் இருப்பாங்க. எப்பவும் பேசு பொருளாகவும் புகழின் உச்சியிலும் இருப்பாங்க அரசியல் எடுத்தாச்சுன்னா. ஆனால் முதல் முறையாக அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து துணை அதிபர் ஜேடி வான்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்ம பீட் ஹெக்ஸத்தாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப பேர் வாங்கியிருக்கிறார். அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா, நம்ம வந்து ஜஹரான் மம்தானின்னு மேயர் இருக்கார் இல்லையா, நியூயார்க் மேயர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூஎஸ் ஹிஸ்ட்ரி எ சிட்டி மேயர் இஸ் மோர் பாப்புலர் தேன் த ஆக்சுவல் பிரசிடென்ட். அந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு இவங்க ட்ரம்ப்பை விட மற்ற எல்லாத்தையும் விட இவர் வந்து ரொம்ப பேர் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி பேர் வாங்கினா போகிற போக்கில் பார்த்தா அந்த ஜஹரான் மம்தானி வந்து அடுத்து உடனே இல்லாட்டா கூட அடுத்து இன்னும் ஒரு 4 வருஷம், இப்போ இன்னும் 2.5 வருஷம் கழித்து இவர் போயிடுறாரு, நம்ம ட்ரம்ப் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ் வரல, வேறு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு அடுத்த இதில் டென்யூரில் வந்து ஜஹரான் மம்தானி வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வந்து ஈரான் ஓப்பன்ஸ் எ நியூ ஃப்ரண்ட் அகெயின்ஸ்ட் த யுஎஸ். இப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஈரான் பெரிய அளவுக்கு நியூ ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எனது ஈரான் ஸ்டாக் இன் கேஸ் டு இன்டர்நேஷனல் ரயில் பாடி. இன்டர்நேஷனல் ரயில் பாடினா வந்து என்ன, ரயில்வே ட்ராக் எல்லாத்தையும் அடிச்சாங்கல்ல, அதுக்கு அக்யூஸ் த யூஎஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் இட்ஸ் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வில் திஸ் ட்ரிகர் அக்கௌண்டபிலிட்டி ஆர் பிகம் அனதர் கம்ப்ளைண்ட் டு த வேர்ல்டு இக்னோஸ். அப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட அடித்தது, காசால் அடித்தது எல்லாத்தையும் வந்து யூஎன் கொண்டு போனாங்க, அப்புறம் சிஜிஐன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அதுன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ இன்டர்நேஷனல் ரயில்வே ட்ராக், ரயில்வே பாடிக்கு அங்கேயும் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து பிரயோஜனப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து 100+ F-15 100+ F-35. என்ன F-15 கொஞ்சம் லோயர், F-35 ரொம்ப சுப்பீரியர். அப்போ 100க்கு மேற்பட்ட F-35, F-18, F-15 அண்ட் F-22 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆன் போர்டு within the 20 US Navy warship including 2 aircraft carriers near ஒமானி ஈரானியன் வாட்டர்ஸ். ஏன்னா அந்த கடலில் வந்து ஒமான் ஈரான் வாட்டர், அந்த ஒமான் ஜலசந்தி இருக்கு இல்லையா, ஒமானோட என்னது கல்ஃப் ஆஃப் ஒமான், அந்த அங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க 2 பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர், அப்புறம் 20க்கு மேற்பட்ட நேவி வார்ஷிப் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அமெரிக்கா. இது எதுக்கு சேர்ப்பாங்க? வேலை வெட்டி இல்லாமல ஏற்கனவே அங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு திரும்பி போனாங்க. இப்போ மறுபடியும் அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வரமான்னு தெரியல, அல்லது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு வந்து ஆல்ரெடி அடி வாங்கிருச்சு, அது வெளியே அங்கே ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வேறு 2ஐயும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போ அங்கே வந்து 20க்கும் மேற்பட்ட இது வந்து வார்ஷிப்பு போர்க்கப்பல்கள் ப்ளஸ் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் 2,
அப்போது 100க்கு மேற்பட்ட இது கொண்டு வராங்கன்னா கொண்டு வந்து என்ன ஃபைட்டுக்காக காரணம் இந்த இந்த கப்பல் வந்து கப்பல் மூலமாக வந்து தான் அடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஜிசிசி கண்ட்ரிஸ் அங்கே இருக்கக்கூடிய நிலத்திலேருந்து இவங்க கிளம்ப முடியாத ஒரு சூழல் இக்கட்டான சூழல் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். அது அது பிரச்சனை வந்துருச்சு ஆல்ரெடி. ஏற்கனவே வந்து இங்கே குவைத்தில் இருந்தும் பஹ்ரைன்ல இருந்தும் பெருசாக கிளம்ப முடியாது. அங்கே உள்ள அமெரிக்கா பேஸ் வந்து பயங்கர டேமேஜ் பண்ணியிருக்காங்க. யுஏஇ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா ஏன்னா தாஃப்ரா ஏர்போர்ட்லேருந்து தாஃப்ரா ஏர் பேஸு கிளம்புறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஈரான் மேலே கொஞ்சம் பயம் இருக்குது. சவுதி வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. கத்தார் வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுல பெரிய இடம் வந்து கத்தார் தான். அவங்களும் ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கேள்வி. ஒமான் வந்து ஏற்கனவே ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி சூழலில் அங்கே வந்து கப்பல்லேருந்து தான் நிறைய அடிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஜோர்டான்லேருந்து ஈராக்லேருந்து கொஞ்சம் இஸ்ரேல்லேருந்து. அப்போ இஸ்ரேலை நோக்கி எக்கச்சக்கமான இது வந்து ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அதையும் பார்ப்போம். இப்போ வந்து நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க நேட்டோவுக்கு மேலே அகென்ஸ்டாக வந்து பயங்கர கண்டம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க நார்த் கொரியா ஹேஸ் ஸ்ட்ராங்லி கண்டெம்ட் தி அவுட்கம் ஆஃப் த நேட்டோ சம்மிட் அக்யூசிங் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் அலைஸ் ஆஃப் fueling global military confrontation through higher defense spending and expanding security cooperation with Indo-Pacific partners. அப்போ நீங்கள் வந்து அங்கே மிலிட்ரியை ரொம்ப வளர்த்து மற்றவங்க எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க, உங்கள் நேட்டோ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து கண்டம் பண்ணியிருக்காரு. யார் கிம் ஜாங் உன் அப்படின்னு கூடிய நார்த்து கொரியாவோட அதிபர் சொல்லியிருக்காரு. இப்போ ஈரானியன் மிசைல்ஸ் இஸ் லாக்ட் அண்ட் லோடட் அண்ட் ஆல் ballistic missiles pointed at the GPS coordinates in Israel and of all US oil infrastructure and desalination plant in the Persian Gulf. If இப்போ வந்து ஜியோனிஸ்ட் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு என்ன அங்கேருந்து பக்கத்தில் திரும்ப இப்போ காசாவையோ அல்லது லெபனானில் ஹிஸ்புல்லான்னு சொல்லி லெபனான் எங்கேயாவது அடித்தா கூட ஈரான்லேருந்து படபடையாக கிளம்பி இஸ்ரேல் வந்து அடித்து நொறுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஈரான் என்ன பண்ணாங்கன்னா குவைட்லி அட்மிட்டட் டு ட்ரம்ப்ஸ் டீம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே அடிக்கிறீங்களா அடிங்க எல்லாம் பண்ணிக்கங்க, மேட் மிஸ்டேக் ஃபயரிங் அட் ஷிப்ஸ் இன் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். நீ அதாவது இந்த ஷிப்பு வந்து ஈரானோட ஷிப்போ அல்லது ஈரான் சம்மந்தப்பட்ட வேறு நாட்டோட ஷிப்போ ஏதாவது வரும்போது அமெரிக்கா ஃபயர் பண்ணுறேன் நீ ஃபயர் பண்ணு அப்படின்னு அட்மிட் பண்ணுறாங்க. நீ ஃபயர் பண்ணு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. பட் த ஒயிட் ஹவுஸ் வாண்ட்ஸ் தட் கன்ஃபெஷன் சேட் அவுட் லவுட் பப்ளிக்கலி. நான் என்ன இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இன்னும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமா வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து இங்கே சவுத் ஈரானில் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி அண்ட் ஆயில் ஸ்டோரேஜ் அதில் வந்து மேசிவ் ஃபயர் பிரேக் அவுட், பயங்கரமான ஃபயர் இருக்குது. இப்போது அதில் வந்து என்ன அது வாட்சிட்டா சரியாக இருக்கும். A massive fire has broken out at the Poldoktar Oil and Petrochemical Refinery in லோரெஸ்தான் ப்ராவின்ஸ். அப்போது 31 ப்ராவின்ஸில் நம்ம மாநிலங்களில் லோரெஸ்தான் அந்த ப்ராவின்ஸில் சவுத் வெஸ்டர்ன் ஈரான். அப்போது ஈரானுக்கு கீழே வந்தாச்சுன்னா அப்படியே வந்து இங்கே அரபிக்கடல் அந்த பக்கம் வந்துடும். அப்புறம் சவுத் வெஸ்டர்ன் அப்போது கிட்டத்தட்ட பந்தர் அப்பாஸுக்கு பக்கம் ஓரளவு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் கம்பெனி. அதில் வந்து ஏர்லியர் டுடே ஈரான் வாண்ட் இட் வுட் ஸ்ட்ரைக் இஸ்ரேலி அண்ட் கல்ஃப் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஃப் இட்ஸ் ஓன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் டார்கெட்டட் எகெயின். ஒரு வாட்டி இப்போ 90 இது அடிக்கும்போது அங்கே ஒன்று அடிச்சிட்டாங்க, அது வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட பிக்சர் வந்து போடலாம். இனி இப்போ அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி ஒரு வாட்டி அடித்தா நாங்கள் வந்து இஸ்ரேலு அதுக்கப்புறம் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அத்தனையும் நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்கு இது வான் பண்ணுறது வந்து சும்மா அடிப்பண்டா வான் பண்ணுறது பதிலாக வந்து இவன் அடித்து குமிக்க வேண்டியதானே. நேரம் இஸ்ரேல் வந்து சலடை போட வேண்டியதானே. சலடை போட்டால் தான் அடுத்த கட்டம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஆனாலும் வந்து அவங்க ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. இப்படியே அடி வாங்கிட்டு அப்புறம் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் இல்லையா, அல்லது ரஷ்யா மேலே சைனா மேலே நம்பிக்கை இல்லையா, அதில் தனித்து விடப்படுவோன்னு ஏதாவது பயம் இருக்கா, அல்லது யுஎன் வந்து ஏற்கனவே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் இல்லை, இன்னும் மோசமாயிருமா, அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாவப்பட்டுச்சு ஓகே ஈரானோட கொஞ்சம் கைகுலுக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்மளா அடித்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கூட நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியல. என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து அந்த ஜோக்கு சொன்னார் இல்லையா, we will continue holding talks with Iran but ceasefire is over. அவர் சொல்றது சீஸ்ஃபயர் வந்து முடிஞ்சு போச்சு, ஆனால் we will continue holding talks with Iran. அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்போம். அப்போ வருஷம் பூரா பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பேன், ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருப்பீங்க மாறி. அப்போ யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க அப்படிங்கிறதான் ஐடியா.
அப்போ அடிச்சுட்டே இருந்தால் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைனாவுக்கு போகக்கூடிய ஆயில் வந்து நிற்கும். அந்த பக்கம் ரஷ்யாவையும் வந்து நிறைய அடிச்சு குமிச்சிட்டாங்க. அப்புறம் ரஷ்யா வந்து திருப்பி வந்து கீவ் அண்டு மற்ற இடங்கள்ல இருக்க யுக்ரைன் இடங்கள்லாம் பயங்கரமாக அடிச்சு சிதைச்சிருக்காங்க. அப்போ அங்கேயும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆயில் பிரச்சனை இருக்கு. இந்த பக்கமும் ஹர்மோஸ் திறக்க விடாம திரும்ப திரும்ப கன்டினியூ பண்ணிட்டு இருந்தா ஒரு 2-3 மாசம் கண்டினியூஸாக இது நடந்துச்சு அப்படின்னா சைனாவும் வந்து படுத்துரும். ஏன்னா அதுக்கு வந்து ஆயில் நிறையா தேவை. வேற இடங்கள்ல ஆயில் வந்து பெருசா வாங்க முடியாது. முக்கியமா இந்த ஈரான் அண்டு ரஷ்யா தான் சைனாவுக்கு முக்கியமான சோர்சஸ். அது 2யுமே முடக்கியாச்சுன்னா போதும்னு நினைச்சு அமெரிக்கா பண்றாங்க. அப்புறம் வந்து வெனிசுலா ஆல்ரெடி வந்து அமெரிக்கா கைக்கு போயிருச்சு. அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாங்களோன்னு தோணுது. என்னங்கிறது அடுத்து தானா தெரிய வந்துரும். நம்ம பேசுற விஷயம் இருக்கே, நம்ம கவனிக்கிறதுல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கவனிச்சு சொல்றோம். அது நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டே இருக்கு. நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து பெரிய ஜோசியம் சொல்ல ஒண்ணும் சொல்லல. இந்த மாதிரி நடந்தா என்ன, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு வந்து நம்ம ஒரு ஒரு மாதிரி வந்து அஸ்யூம் பண்றோம். அந்த அசம்ப்ஷன் வந்து பெரும்பாலும் கரெக்டா இருக்கு. சில விஷயங்கள் தவறத்தான் செய்யுது. அது நம்ம வந்து அசம்ப்ஷன் தானே. இது இப்படி நடக்கலாம்னு யோசிக்கிறோம். அப்போ சைனா வந்து சப்ரஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு வழியோன்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் வந்து கத்தார் வந்து முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது எப்படின்னா, கத்தார் ஹேஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் பையிங் ரஷ்யன் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் த்ரூ துர்க்கி. ஸோ துர்க்கி மூலமா S-400, S-300ங்கிறது வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல். நம்ம வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது வந்து ரஷ்யாவோடது. அது ஈரான்ல நிறைய கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கத்தார் வந்து துருக்கி மூலமா வாங்க போகுது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏன்னா இந்த நேரத்தில் அமெரிக்காவோட அந்த மிகப்பெரிய தளம் 10,000 அமெரிக்க வீரர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரீஜன்லேயே மொத்தம் மிகப்பெரிய ஏர்பேஸ் அங்கே. அப்புறம் மிகப்பெரிய கடற்படை தளம் வந்து பஹ்ரைனில் இருக்குது. அதை தான் அடித்து குமிச்சிட்டாங்க இங்கே ஈரான். ஸோ கத்தார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரஷ்யாவோட S-400 வாங்குறதுக்கு. ஏன்னா இப்போ S-400 அப்படின்னா இங்கே வந்து அமெரிக்காவோடது பேட்ரியாட் அண்ட் தாட் சிஸ்டம். ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்து S-400 வாங்க போகிறோம் துருக்கி மூலமாக அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய முக்கியமான காய் நகர்த்தல் அப்படின்னு இதை பார்க்கலாம். திஸ் மூவ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆர் லூசிங் ட்ரஸ்ட் ஆன் US அமெரிக்காவோட டு ப்ரொடெக்ட் தம் அமிட் கோயிங் ஆன் ஈரான் வார். அப்போ இதெல்லாம் இந்த மூவ் வந்து என்ன சொல்லுது, ஏற்கனவே இங்கே வந்து சவுதி அரேபியா J-10 வேற த்ரூ பாகிஸ்தான் இங்கே வாங்கியிருக்காங்க. சைனாவோடது வாங்கியிருக்காங்க. சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். இப்போ வந்து அமெரிக்காவுக்கு எதிராகவே நிறைய காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கத்தார் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சவுதி அரேபியாவோட இருக்கிற அந்த அமெரிக்கா பேஸை விட கத்தார் பேஸ் மிக பெருசு. அல் உதேத் ஏர் பேஸ்னு. அவங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் துருக்கி மூலமாக வாங்கினா என்ன அர்த்தம்னா அங்கே ரஷ்யாவுக்கு பணம் போய் சேரும். அப்போ ரஷ்யா வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஆயில் மட்டும் இல்லை, அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணான்னு பெரிய அளவுக்கு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காய் நகர்த்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இப்போ வந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரான் கன்சிடர் டு மேக் ஃபர்ஸ்ட் ஆன்டி நியூக்ளியர் ICBM இன்டர்கான்டினல் பேலிஸ்டிக் மிசைல் ஆர் SRBMs சப்மரீனில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிமிலர் டு A-235 நுடோல் வித் ரஷ்யா. இப்போ என்னென்னா ரஷ்யாவோட சேர்ந்து இதை வந்து ஆன்டி நியூக்ளியர் ICBM அதுக்கப்புறம் வந்து SRBM இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. IRGC believes the US-Israel may drop an nuclear bombs on Tehran if they lose the whole war politically, economically or militarily in the region. இதை சொன்ன பார்த்தீங்கல்ல. இப்போ இந்த தான் முக்கியமான செய்தி. என்ன செய்யுதுன்னா IRGC என்ன நம்புறாங்கன்னா இப்போ that US or Israel may drop a nuclear bombs. அதை வந்து இங்கே மேலே டெஹரான் மேலே போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி ஆர் மிலிட்ரிலி, அதாவது மிலிட்ரி வழியாகவும் முடியலை, பொலிட்டிக்கலாகவும் முடியலை, அவங்களாம் அப்புறம் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து தாங்க முடியாதுன்ற இடத்துல ஈரான் மேலே இது போடலாம் அப்படின்ற இடத்துல இவங்களோட சேர்ந்து இதை எதிர்த்து தாக்குறதுக்கு அல்லது திருப்பி ஏதோ சம்திங் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டி நியூக்ளியர் ICBM. அப்போது ICBMங்கிறது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். அதை வந்து ஆன்டி நியூக்ளியர்னா நியூக்ளியர் இது வருது அப்படின்னா அதை தாக்குறதுக்கு, மேலே போய் தாக்குறதுக்கோ இல்லை அந்த இடத்த தாக்குறதுக்கோ சம்திங், அது இந்த டீட்டெயிலெலாம் எடுக்கணும். ஸோ ஆன்டி நியூக்ளியர் ICBM ஆர் SRBM சப்மரீன்லேருந்து கிளம்பி போய் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு.
சரி, அது இல்லாமல் நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஹாலிவுட் ஃபிலிம் அண்ட் நியூக்ளியர், அதில் வந்து ஒரு இது வந்திருக்குன்னா, ஹிஸ் நேம் இஸ் ஆர்னான் மில்சான் அப்படின்னு ஒருத்தர். அந்த ஃபோட்டோ இதோட டீட்டெயில் போடுறேன். பிஃபோர் ஹாலிவுட் ஹி வாஸ் அன் ஆர்ம் டீலர் ஹூ சீக்ரெட்லி ஹெல்ப் டு ப்ரொக்யூர் டெக்னாலஜி ஃபார் இஸ்ரேல்ஸ் நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம். இவர் வந்து ஆக்சுவலாக இப்போ ஹாலிவுட்டில் போகிறதுக்கு முன்னாடி, படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஆயுத வியாபாரி. ஓகே, அப்போ என்ன, சீக்கிரட்டாக அமெரிக்காவிலேருந்து மற்ற இடங்கள்லேருந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் அது சம்மந்தப்பட்ட இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு முக்கியமான ஆளாக செயல்பட்ட ஆள். அப்போ ஹி யூஸ்டு தேட் மணி அண்ட் தோஸ் கனெக்ஷன்ஸ் டு பில்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கேரியர் எவர். அங்கேருந்து கிடைச்ச அந்த பணத்தை வச்சு ஃபிலிம் கேரியரில் வந்து டெவலப் பண்ணிட்டாரு. யார்? அர்னான் மில்சான் அப்படின்னு. த சேம் மேன் டைடு டு எ சீக்ரெட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் எண்டட் அப் ஷேப்பிங் வாட் மில்லியன்ஸ் வாட்ச் ஆன் ஸ்க்ரீன். அப்போது அந்த இதை வந்து சீக்ரெட் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீனில் அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் என்னென்னா, இங்கே இப்போ ஆர்ம் டீலர், அதாவது வெப்பன் சப்ளையர், ஓகே, என்னென்னா ஒரு ஆயுத வியாபாரி. அந்த ஆயுத வியாபாரி அங்கே கிடைச்ச காசை வச்சு படம் பண்ணுறாரு. படத்தில் வந்து இந்த நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படின்னு இவரை பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன, எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ப்ரிப்ரேஷன் இருக்காங்க. இவங்க வந்து கப்பலை கொண்டு வர்றாங்க, நிறைய கொண்டு வர்றாங்க, அங்கங்கே எல்லாம் ஃபில்லப் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க யார்? அமெரிக்கா. இஸ்ரேல் வந்து எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து அநேகமாக அணு ஆயுதம் போடுறதுக்கு தயாராகிற மாதிரி தெரியுது நம்ம கேள்விப்படுற வரைக்கும். ஆனால் பட் ஊர்ஜிதப்படுத்தாமல் நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா அது ஊர்ஜிதப்படுத்தினா அதுக்கு வந்து ஒரு இது டீட்டெயில் போடணும். அந்த டீட்டெயில் கையில் இல்லை. அப்புறம் இவங்க வந்து ஈரான் வந்து எல்லா விதத்துலையும் தயாராகணும், அடிக்கணும்னு. ஆனால் தானே முன்வந்து முதல்ல அடிக்கக்கூடாது, அதாவது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காத்து கிடக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுங்கிறது அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.